அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 18வது அத்தியாயமான அல் கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அறிய இருக்கிறோம். இந்த வசனத்தில் நாளைக்கு மறுமையில் நிகழ்வரக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி இறைவன் குறிப்பிடுகிறான். வ உலி அல் கிதாப், அவர்களுக்கான ஏடு அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன, அப்பொழுது குற்றவாளிகளை நபியை நீர் பார்ப்பீர். இறைவன் நாளைக்கு மறுமையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏடுகள் இருக்கிறது. அந்தந்த ஏடுகள் அவரவரிடத்தில் ஒப்படைக்கப்படும். அப்படி ஒப்படைக்கப்பட்டதற்கு பின்பாக ஃபதரல் முஜ்ரிமீன, குற்றவாளிகளை நீர் பார்ப்பீர். முஷ்பிகீன மாஃபிஹி, அதிலே உள்ள ஒன்றை பார்த்து அவர்கள் கவலை கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள். இன்னும் அவர்கள் கூறுவார்கள், ஓ யகூலூன யா வைலதா, எங்களுக்கு ஏற்பட்ட கேடு. மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏடு என்ன இப்படி இருக்கிறது. லா யுகாதிரு சகீரத்தன் உலா கபீரா, இது எந்த விதமான சிறியதையும் விட்டு வைக்கவில்லை, பெரியதையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாத்தையுமே அதை நோட் பண்ணியிருக்கு. லா யுகாதிரு சகீரத்தன் உலா கபீரத்தன் இல்ல அஹ்சாஹா, இதுல அனைத்தும் பதிவிடப்பட்டிருக்கிறதே, ஒரு சின்ன விஷயம் கூட இதுல இருந்து தப்பிவிடவில்லையே என்று அவர்கள் புலம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வஜதுமா அமீலு ஹாலிரா, அவர்கள் எதை இந்த பூமியில் செய்து வந்தார்களோ அதை நேருக்கு நேராக பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நாளைக்கு மறுமையில் குற்றவாளிகளினுடைய நிலை இருக்கும் என்று இறைவன் நமக்கு இப்பொழுதே முன்னரே உணர்த்தி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஏட்டை எழுதிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல வாழும் பொழுது எல்லாருமே நம்மை அறிந்தோ அறியாமலோ ஒரு ஏட்டை எழுதி கொண்டே இருக்கிறோம். அந்த ஏடு எப்படி இருக்கும்? அதுல ஏராளமான விஷயங்கள், நன்மையை நாம் எழுதியிருக்கிறோமா அல்லது தீமையை எழுதியிருக்கிறோமா என்பது நாளைக்கு மறுமையில் தான் தெரியும். மறுமையில எப்ப தெரியுமா தெரியும்? நம்ம அந்த ஏட்டை தொடர்ந்து படிச்சு பார்க்கலாம் வேணாம், நம்மள்ட்ட அந்த ஏடு கொடுக்கப்படும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். நம்முடைய ஏட்டை நாம் எவ்வாறு தயார்படுத்தி வைத்திருக்கிறோம், நன்மைகளின் மூலமாக நிரப்பி வச்சிருக்கிறோமா இல்ல தீமைகளின் மூலமாக அந்த ஏட்டை நிரப்பி வைத்திருக்கிறோமா என்பது நம்மிடத்தில் அந்த ஏடு வழங்கப்படும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். இறைவன் நாளைக்கு மறுமையை பற்றி சொல்லும் பொழுது, அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹ், யாரினுடைய ஏடு அவர்களினுடைய வலக்கரத்தில் வழங்கப்படுகிறதோ, எல்லாரும் கியாமத் நாள்ல நின்றுகிட்டு இருப்போம். ஒவ்வொரு நபருக்கும் ஏடு வழங்கப்படும். உங்களினுடைய கைக்கு அருகில் கொடுக்கப்படும். ஒண்ணு உங்களினுடைய வலது கரத்திற்கு அருகில் கொடுக்கப்படும், இல்லை என்றால் இடது கரத்துக்கு அருகில் கொடுக்கப்படும். அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யாருக்கு வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ ஃபயகூலு ஹாஉ முக்ரஉ கிதாபியா, அந்த மைதானத்தில் அவர் கத்துவாராம், வாங்க வந்து என்னுடைய ஏட்டை படிச்சு பாருங்க, என்னுடைய ஏடு எப்படி இருக்கு பாருங்க, நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன் பாருங்க, என்னுடைய ஏட்டை படித்து பார்ப்பதற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் பெருமையாக அவர் சொல்லி கொண்டிருப்பாராம். உண்மையிலேயே ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் பேப்பர் கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டோம்னா ஒரு சந்தோஷம் வரும்ல, அதை விட பல கோடி மடங்கு அதிகமான சந்தோஷப்படுவதற்கு ஒரு தகுதியான ஒரு நேரம், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான், நம்ம ஜெயிச்சாச்சு, நமக்கு நிச்சயம் சொர்க்கம் உறுதியாயிடுச்சு என்பதற்கான அடையாளம் வலது கரத்தில் கொடுக்கப்படுவது. அதே நேரத்தில் இடது கரத்தில் கொடுக்கப்படுவர்களுடைய இதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹ், யாரினுடைய ஏடுகள் அவர்களினுடைய இடது கரத்தில் வழங்கப்படுகிறதோ ஃபயகூலு யா வைலதா லம் ஊத கிதாபியா, எனக்கு இந்த ஏடு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா, என்னுடைய விசாரணை எப்படி இருக்க போதோ தெரியல என்று சொல்லி அவர்கள் புலம்புவார்கள். அவர்கள் புலம்பக்கூடிய ஒரு சூழல் அங்கு ஏற்படும் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஏட்டை எழுதிட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்ச மாதிரி அந்த ஏட்டை நம்மளால எழுத முடியும். நம்ம அதிகமான நன்மைகள் செய்தால் நாளைக்கு மறுமையில் அந்த ஏடு நம்முடைய வலக்கரத்தில் வழங்கப்படும். நாளைக்கு நாம் அதிகமான தீமைகளை இப்பொழுது நாம் செய்து கொண்டிருந்தால் நாளைக்கு மறுமையில் நமக்கான இடது கரத்தில் அந்த ஏடுகள் வழங்கப்படும். யோசித்து பாருங்கள், நாம் எதை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமான நன்மைகளை செய்வதற்கு நாம் முன் வர வேண்டும். அதே நேரத்தில் பாவங்கள் செய்திருந்தாலும், பெரிய பெரிய பாவங்கள்லாம் கூட பெருசா செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா சின்னஞ்சிறிய பாவங்கள் நம்மை அறியாமலேயே நம்ம இடத்தில் ஏராளம் நிகழ்ந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சிறிய சிறிய பாவங்களுக்கான பரிகாரமாக அல்லாஹ் எதையெல்லாம் கூறியிருக்கிறானோ அதெல்லாம் செய்வதற்கு முன் வர வேண்டும். யார் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பை நல்ல முறையில் நோக்கிறார்களோ அவர்களினுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலான் நீங்க இரவு நேரத்துல நின்று வணங்கினீங்கன்னா அவர்களினுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ரமலான் மற்றும் மற்றொரு ரமலானுக்கு இடைப்பட்ட நேரங்களில் உங்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. நல்லா இப்படி எவ்வளவோ சலுகைகள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நாம் செய்திருக்கக்கூடிய சிறிய சிறிய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டத்தில்
அதிகமான நன்மைகளில் ஈடுபட்டு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களுக்கான பரிகாரத்தை தேடி பாவங்களை இனி வரக்கூடிய காலத்தில் மிக மிக குறைவாக செய்து நாளைக்கு மறுமையில் வலது கரத்தில் ஏட்டை வாங்கி ஒரு வெற்றியாளர்களாக ஒரு ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.